ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் போஹா உப்புமா, அதாவது அவல் உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் பூண்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 அண்ட் ஒரு பெரிய ஆனியன் அண்ட் அவல் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவல் உப்புமா பண்ணலாமா? கம் ஆன். நான் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். தென் சீரகம், தென் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு புரிஞ்சு வரட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போது பொடியாக வைக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் சிக்கிட்ட மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு கலர் வேணுன்றதுனால நான் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாமல் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச போஹா அவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போகாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 மினிட்ஸில் டேஸ்டியான போஹா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான போஹா, வாவ், பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு ரெடி ஆயிடுச்சு. 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.